ஹாய் உறவுகளே, ஹாப்பி சண்டே. ஜீசஸ் லவ்ஸ் அஸ், பிரேஸ் தி லார்ட். உறவுகளே, இன்னைக்கு வந்து காலையில் பிருத்திவி கேட்டான் அப்படின்ட்டு, அவனுக்கு வெண்பொங்கல் பிடிக்கும், அதனால அவன் கேட்டான் அப்படின்ட்டு 9 o'clock அந்த மாதிரி தான் செய்ய ஆரம்பிச்சு. அவனுக்கு ஆன்லைனில் ஒரு எக்ஸாம் இருந்துச்சு, அதுக்கு நான் உட்காந்து ஹெல்ப் பண்ணிட்டு குடும்பமே 11:30 மணிக்கு தான் பொங்கல் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் மத்தியானம் எல்லாத்துக்கும் ஹெவியாக இருந்துச்சு. இவங்கெல்லாம் ரெண்டு தடவை பொங்கல் வச்சு சாப்பிட்டாங்க, டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு. ரொம்ப நாள் கழித்து செஞ்சுருக்கேன். அப்புறம் நான் ஒரு தடவை மட்டும் வச்சு சாப்பிட்டேன். அப்புறம் மத்தியானம் மீன் குழம்பு செய்கிற ஐடியா. மீன் குழம்பு செஞ்சால் பிருத்திவிக்கு பிடிக்காது, பிருத்திவி சாப்பிட மாட்டான், அவனுக்கு சிக்கன் குழம்பு செய்யணும். மண்டையை பிச்சுட்டு இருந்துச்சு. அப்புறம் இவங்க ஆனந்தி சொல்லிட்டாரு, ரொம்ப ஹெவியாக இருக்குது, வயிறு பசிக்கலன்ட்டு. சரி, ரொம்ப நாள் ஆச்சு பீஸா வாங்கி அப்படின்ட்டு 1000 ரூபா போனாலும் பரவாயில்ல. இன்னைக்கு கிளைண்ட்ஸ் நிறையா வந்தாங்க, சண்டேங்கிறதுனால ஐப்ரோஸ் ஹேர் கட்டிங்கெல்லாம் வந்தாங்க. சரின்ட்டு பர்கரு, பீஸா, நக்கெட்ஸ் அப்படி வாங்கி ஓட்டியாச்சு உறவுகளே. அதனால இன்னைக்கு மத்தியானம் லஞ்ச் வீடியோ வந்து எடுத்து வச்சிருக்கேன், அப்புறமா அப்லோட் பண்ணுறேன். மை லைஃப் ஸ்டோரி எபிசோட் 25 பார்க்கறதுக்கு ரெடியா? 25, 26ஓட முடிச்சுக்குவேன்னு நினைக்கிறேன். ஆனால் நிறையா இன்சிடெண்ட் வந்து பாக்கி இருக்குது, சொல்ல வேண்டியது இருக்குது. அது திருப்பி ரீகால் பண்ணி தான் சொல்லணும். அப்படி தோணுச்சுன்னா 27th எபிசோடு கூட போட்டு விட்றேன். நிறையா இருக்குது சொல்கிறதுக்கு அப்படின்னா. இன்றைக்கி வந்து 25th எபிசோடு பார்ப்பீங்களாமா? இது வரைக்கும் என்னோட லைஃப்பில் வந்து எனக்கு என்னையே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, லவ் மை செல்ஃப் அப்படின்னு செல்ஃப் லவ்வில் இருக்காங்களே, அவங்க எல்லாருமே மற்றவங்கள லவ் பண்ணி, மற்றவங்கள கேர் பண்ணி, அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட நாமத்தை அவங்க வந்து நாமத்தை சாத்திருப்பாங்க, இல்லைனா அல்வா கொடுத்துருப்பாங்க. அதனால தான் கடைசியில் வந்து நம்மளே காதலிச்சிக்கலாம் அப்படின்ட்டு செல்ஃப் லவ்க்கு வந்துடுவாங்க. அந்த மாதிரி தான் என் சுச்சுவேஷனும் வந்துருச்சு. அப்புறம் இன்னும் நிறையா இருக்குது, நான் சொல்கிறேன். எபிசோடு பாருங்கள். நல்லதை எடுத்துக்கோங்க, கெட்டதை விட்டுருங்க. என்னையவே நான் ரொம்ப ப்ரௌடாக நினைக்கிறது என்னென்னா, நான் வந்து என்னோடய ப்ரொஃபஷனை கைவிடலை. அதுதான் எனக்கு என்கிட்ட ரொம்ப பிடிக்கும். என்னோடய ப்ரொஃபஷனை வந்து எல்லா டைமும் நான் செமினார் கிளாஸஸ் போய் ஹைட்ரா ஃபேஷியல் வரைக்கும் நான் வந்து நேச்சுரல்ஸ் அகாடமியில் போய் தான் படிச்சுட்டு வந்தேன் கிளாஸு. ஹைட்ரா ஃபேஷியலோட கிளாஸ் வந்து அங்கே தான் போய் படிச்சுட்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தேன். அதனால் நான் என்னை வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கிட்டேன். என்னோடய ப்ரொஃபஷனை வந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் என்னெல்லாம் இருக்குது என் ப்ரொஃபஷனில், நான் அதை பண்ணுறனோ பண்ணலையோ அந்த சர்வீஸ், ஆனால் எனக்கு அதில் வந்து நாலேஜ் இருக்கும். யார் என்ன கேட்டாலும் அது சம்மந்தப்பட்ட நாலேஜ் இருக்கும். அந்த அப்டேஷன் இருக்குல்ல, அதுதான் நான் வந்து ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப் அப்படின்னு இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உறவுகளே. பாய்.